ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டர் பிஆர்எஸில் இல்லஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் பார்த்துடலாம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேஷன் 1ல் when balances as per cash book is favorable, கேஷ் புக்குடைய பேலன்ஸு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு சம்மு கொடுத்துருக்காங்க. From the following information, prepare bank reconciliation statement to find out balance as per bank statement on 31st March 2017. இப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருந்தா நம்ம அதர் புக் இருக்கு இல்லையா, பாஸ்புக்கு, அதர் நேம் என்னது அதுக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட். அந்த பாஸ்புக்குடைய பேலன்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் என்னென்ன ப்ரொசீஜர்னு பாருங்கள். when balances of cash book is favorable, இப்போ உங்களுக்கு இந்த டேப்லெட் காலமாக இருந்தால் ஒன்று ஸ்டார்டிங்லேயே இங்கே கொஸ்டின் ஃபஸ்ட் லைன் இல்லை செகண்ட் லைன்லேயோ ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா. லாஸ்ட் இந்த சம்மில் பாருங்கள் கேஷ் புக் பேலன்ஸ் லாஸ்ட்டாக ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இஃப் கேஷ் புக் பேலன்ஸ் இஸ் ஹை, பாஸ்புக் பேலன்ஸ் இஸ் லோ. நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் கேஷ் புக்கில் பேலன்ஸ் ஹையாக இருந்தால் இது அதர் புக் இருக்கு இல்லையா பாஸ்புக்கு, அதில் லோ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பாஸ்புக்கில் பேலன்ஸு ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா அப்படின்றத பார்த்து தான் ஆடா இல்லை சப்ட்ராக்ஷனாக பார்க்கணும். ஹையாக இருந்தால் ஆடு, லோவாக இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஆஸ் பர் கேஷ் புக் பேலன்ஸ் கிவன் we have to find out பாஸ்புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ். இப்போது கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்ததுனால நம்ம பாஸ்புக் பேலன்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஐட்டம் பாருங்கள், செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் yet கலெக்டட் பை த பேங்க் 500. செக்கு டெபாசிட் பண்ணிட்டாங்க, ஆனால் பேங்க்கில் கலெக்ட் ஆகலை இன்னும். அதுக்கு எப்படி உங்களுக்கு என்ட்ரி போடுவீங்க? கேஷ் புக்கில் செக்கு டெபாசிட்னா ரெசிப்ட் காலத்தில் செக் டெபாசிட்டன்னு போட்டுருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆகுது. கேஷ் புக்கில் இன்க்ரீஸ் ஆனால் பாஸ்புக்கில் there is no என்ட்ரியே இன்னும் போய் சேரல. அதனால் இங்கே இன்க்ரீஸ்னால் இங்கே டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆனாலே மைனஸ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு சொல்யூஷனில் பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் ஆன் 31st March 2017 போட்டோம். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு, பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்குன்னு போட்டு 300 போட்டுட்டோம். இதில் செக் டெபாசிட்டட் லெஸ் பண்ணணும். இப்போது லெஸ் காலத்தில் செக்ஸ் டெபாசிட்டட் பட் நாட் yet கலெக்டட் பை த பேங்க் 500 அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள், செக் இஷ்யூடு பட் நாட் yet presented ஃபார் பேமெண்ட் 1000. செக் இஷ்யூ பண்ணிட்டோம், ஆனால் இன்னும் பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணலை. அதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னா கேஷ் புக்கில் செக் இஷ்யூனாலே பேமெண்ட் சைடு வந்துடும். அப்போது பேமெண்ட் சைடு இருந்தாலே பேலன்ஸு ரெடியூஸ் ஆகுது. பாஸ்புக்கில் there is no என்ட்ரி. இங்கே ரெடியூஸ் ஆச்சுன்னா இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இதை ஆட் பண்ணணும், இந்த ஐட்டத்தை ஆட் பண்ணணும். செக் இஷ்யூட் பட் நாட் yet presented ஃபார் பேமெண்ட் 1000. உங்களுக்கு இப்போ கேஷ் புக்கையும் பாஸ்புக்கையும் கம்பேர் பண்ணும்போது பாஸ்புக்கில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சப்ட்ராக்டு, பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆடு. இதை மட்டும் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் தேர்டு பாருங்கள், பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு 100 rupees. பேங்க் இன்ட்ரெஸ்ட்னாலே பாஸ்புக்கு தானே தெரியும். பேங்கர்ஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டுருவாங்க. அப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட் பிஸ்னஸ்க்கு கொடுத்தா தான் கேஷ் புக்கில் என்ட்ரி போட முடியும். there is no என்ட்ரி. அப்போது டெபிட் சைடு வித்ட்ராயல் சைடு பாஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ரெடியூஸ் ஆகுது. இப்போ பாஸ்புக் மட்டும் பார்த்தா போதும் இல்லையா அதோட பொசிஷனு. அதனால் இங்கே ரெடியூஸ் லெஸ்ஸர் காலத்தில் பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் 100 rupees இங்கே என்ட்ரி போட்டணும். தென்
ரெண்ட் பெய்டு பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 200. ரெண்ட் வந்து இப்போ சில பிஸ்னஸ்லாம் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்கல்ல பேங்க்குக்கு, ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்களே பே பண்ணிடுங்க, மந்த் வைஸோ இல்லை டேர்ம் வைஸோ, ஒன்ஸ் இன் 3 மந்த்தோ. என்ன எக்ஸாம்பிள், ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியமோ இல்லை ஸ்டாஃபுங்களுக்கு சேல்ரி கொடுக்குறதோ, இந்த மாதிரி ரெண்ட்டு அதெல்லாம் வந்து பாஸ்புக்கில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி போட்டிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ரெண்ட் பெய்டு பை பேங்க்குக்குன்னா வித்ட்ராயல் சைடு என்ட்ரி போட்டிருப்பாங்க. அது ரெடியூஸ் ஆகும், பேலன்ஸு ரெடியூஸ் ஆகும். அதனால் லெஸ்ஸர் காலத்தில் ரெண்ட் பெய்டு பை பேங்க் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் 200 போட்டோம். இப்போ எல்லா ஐட்டமும் என்ட்ரி போட்டாச்சு. இப்போ எதெல்லாம் ஆட் பண்ணணும், பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 300ம் 1000ம் ஆட் பண்ணால் 1300. இப்போ லெஸ் காலத்தில் 500, 100, 200 இதெல்லாம் ஆட் பண்ணால் 800 வருது. அப்போ 1300லேருந்து 800 போச்சுன்னா பேலன்ஸு 500. இது எந்த பேலன்ஸு, பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். கேஷ் புக் கொடுத்துருந்தா நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். illustration 2ல on 31st March 2018 the bank column of the cash book of Sendamari Traders showed a debit balance of 40,200. இதுலேயும் கேஷ் புக்குடைய பேலன்ஸு இப்போ பாருங்கள், சம்மோட ஸ்டார்டிங் செகண்ட் லைன்லேயே கொடுத்துட்டாங்க. அதே ஒரு டேப்லர் காலமாக இருந்தால் ஒன்று ஃபஸ்ட்டில் இருக்கும் இல்லை லாஸ்ட்டில் இருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ். அதை செக் பண்ணி எடுத்து ஸ்டார்டிங்லேயே போட்டுடணும். On examining the cash book and bank statement, it was that first ஏல என்ன உங்களுக்கு ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, a check for 2240 deposited on 29th March was credited by the bank only on 4th April 2018. இப்போ செக்கு வந்து 29th மார்ச்லேயே டெபாசிட் பண்ணிட்டாங்க. ஆனால் பேங்க்குக்கு போகிறது எந்த டேட்டு, 4th தான் போகுது. இப்போ உங்களுக்கு வந்து சொல்யூஷனில் பாருங்கள், பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செந்தாமரை ட்ரேடர்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2018 இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டோம். பர்டிகுலர்ஸ் காலத்தில் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 40,200. இப்போ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். கேஷ் புக்கில் டெபாசிட் பண்ணாலே ரெசிப்ட் காலத்தில் தானே போடணும். டெபிட் சைடு 2240. அப்போ ரெசிப்ட் காலத்தில் போட்டால் இன்க்ரீஸ் ஆகும். பாஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த பேலன்ஸு டிக்ரீஸ் ஆகும். அதனால் லெஸ் காலத்தில் போயிட்டு செக் டெபாசிட்டட் நாட் எட் கிரெடிட்டட் பை பேங்க் 2240 என்ட்ரி போட்டுடணும். செகண்ட் பியில் பாருங்கள், எ பேமெண்ட் மேடு த்ரூ நெட் பேங்கிங் ஃபார் 180 has been entered twice, 2 times என்ட்ரி பண்ணியிருக்காங்க இந்த கேஷ் புக்கில். அதை எப்படி என்ட்ரி போடணும்னு பாருங்கள். செகண்ட் பி வந்து கேஷ் புக்கில் பேமெண்ட்ஸ் 2 times 180. பாஸ்புக்கில் இங்கே பேமெண்ட்ஸ்னாலே டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ்னால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ ஆட் காலத்தில் போயிட்டு நெட் பேமெண்ட் என்டர்டு டுவைஸ் இந்த கேஷ் புக் 180 அதை என்ட்ரி போட்டுடணும். தென் சியில் செக்ஸ் அமௌண்டிங் டு 500 which were issued to trade payables and entered in the cash book before 31st March 2018 were not presented for payment until that date. 31st வரைக்குமே இன்னும் போயிட்டு என்ன பண்ணல, பேங்க்கில் இந்த செக்கை ப்ரெசன்ட் பண்ணல. ஆனால் செக்கு இஷ்யூ பண்ணது பிஃபோர் 31st மார்ச் மாதமே முன்னாடியே இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எப்படி போடலான்னு பாருங்கள். என்ட்ரி செக் இஷ்யூ 500 பிஃபோர் 31st மார்ச். அப்போது கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போது டிக்ரீஸ் ஆகுது. பேமெண்ட்னாலே டிக்ரீஸ் ஆகும். பாஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ்னாலே ஆட் பண்ணணும். செக் இஷ்யூடு டு ட்ரேட் பேயபிள்ஸ் 500 rupees. நெக்ஸ்ட் பாருங்கள், டியில் செக் அமௌண்டிங் 2000 had been recorded in the cash book as having been deposited into the bank
on 30th March 2018 but was entered in the bank statement on 3rd April 2018. செக் வந்து 2000 rupeesக்கு had been recorded in the cash book. ஆனால் அது எதுவுமே ப்ரெசென்ட் பண்ணது 3rd April தான். 30 March வரைக்கும் எந்த என்ட்ரியும் ப்ரெசென்டே பண்ணல பேங்க்கில். அடுத்த நெக்ஸ்ட் மந்த் 3rd Aprilக்கு தான் போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதை எப்படி இங்கே போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். செக் டெபாசிட்டு 2000. அப்போ கேஷ் புக்கில் ரெசிப்ட் காலத்தில் 2000 போட்டோம். பாஸ்புக்கில் அந்த டேட்டு வரைக்கும் there is no entry. இங்கே ஆட் ஆச்சுன்னா பாஸ்புக்கில் டிகிரீஸ் ஆகும். டிகிரீஸ் ஆச்சுனால என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணிடணும். லெஸ் காலத்தில் போய் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் பை பேங்க் 2000. ஈல பாருங்கள். டிரான்ஸ்போர்ட் சப்சிடி அமௌண்டிங் டு 3000 received from the government of Tamil Nadu directly by the bank but not advised to செந்தாமரை traders. சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து. அது வந்து பேங்க்கில் தான் டைரெக்டாக ரிசீவ் ஆகுது. அப்போ பாஸ்புக்கில் தானே என்ட்ரி ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிருக்கும். அப்போ பாஸ்புக்கில் டெபாசிட் சைடு 3000 என்ட்ரி ஆகிடுச்சு. அதை ஆட்டோமேட்டிக்காக ஆட் பண்ணணும். இன்க்ரீஸ்னால ஆட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் சப்சிடி கலெக்டட் பை பேங்க் 3000. Fல பாருங்க. A sum of 1500 was wrongly debited to செந்தாமரை traders by the bank for which no details are available. இப்போ ராங் டெபிட் பண்ணியிருக்காங்க. அப்போது ராங் டெபிட்னா என்னது? பாஸ்புக்கில் 1500 ரெடியூஸ் ஆகிருக்கு. லெஸர் காலத்தில் போயிட்டு ரெடியூஸ் பண்ணணும். ராங் டெபிட் பை பேங்க்கு 1500. இப்போ எல்லா ஐட்டமும் என்ட்ரி போட்டோம். இப்போ டோட்டலில் பாருங்கள். டெபிட் சைடு என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா 40,200, 180, 500, 300 இதெல்லாம் ஆட் பண்ணால் 43,880. கிரெடிட் சைடு ஒரு 2,240, 2,000, 1,500னா 5,740 ஆகுது. 43,880லேருந்து 5,740 மைனஸ் ஆச்சுன்னா 38,140 இஸ் த பேலன்ஸ். இந்த பேலன்ஸ் என்ன பேலன்ஸு? பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.